கிளம்பு, டியூஷன் கிளம்பு. பை பாய். தம்பி வரும்போதெல்லாம் உட்கார வச்சா கூப்பிட்டு வர. சரி, பார்த்து ஓரமாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வேலையாக போயிருந்தோங்க நம்ம உறவுக்கார் வீட்டுக்கு. வர வழியில் நமக்கு ஃபுல்லாக அவராம்பூ கிடச்சி, அதனால் அவராம்பூ வண்டி கவர்லேயும் ஒரு பையிலையும் நம்ம ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டோங்க. இதை மறுபடியும் இந்த தலை இல்லாமல் இதெல்லாம் எடுத்து பூவை மட்டும் நம்ம நெவலில் வளர்த்த போகிறோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு காளான் கிடச்சிருக்குதுங்க. இதுதான் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோங்க. அவ்வளோ விட்டமின்ஸ் கொண்டது. விட்டமின் B12 இதுலேருந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம ஒயிட் பேச்சஸ்க்கு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆகுனது. ஓகேங்களா, இது கிடைக்காத பட்சத்தில் நாட்டு காளானோ ஹைப்ரிட்டோ நீங்கள் சாப்பிடல அப்படின்னா, அதீதமாக உங்களுக்கு விட்டமின் B12 வேணும் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் ஆட்டு ஈரலோ மாட்டு ஈரலோ நீங்கள் சுட்டோ அவிச்சோ சாப்பிட்டுக்கலாம். அது அதீதமான விட்டமின் B12 நமக்கு சப்போர்ட் பண்ணும். நான்வெஜ் எடுக்காதீங்க மட்டும் காளான்லேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவல் நம்ம சந்திப்போம். ஃபுல்லாக மழை வர மாரி இருக்குதுங்க இன்றைக்கி மோடம். அதுக்குள்ளே நம்ம ஆவராம்பூ பார்த்தாங்க. ஆவராம்பூ நம்மலாம் பறித்து நெவலில் உளுத்தணும். இது அப்படியே விட்டங்களெல்லாம் கோழி காத்துட்ருக்குறாங்க இதில் உள்ள பூச்சி திங்கிறதுக்காக. ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தால் இருந்து பறிச்சிடலாம். ஓடுங்க ஓடுங்க, தொலைமா ஓடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இதுக்கு மேலே இதை பறிக்கலாம். பிள்ளைங்களும் டியூஷன் போயிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நாமளே தான் பறிக்கணும். ஆவரம்பூ உங்கள் பகுதியில் கிடச்சின்னா ஒரு கையளவு கட்டாயம் சாப்பிடுங்க. இது அந்தளவுக்கு துவர்ப்பு தன்மை கொண்டது. தோலை கறுக்க வைக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணும். ஆவரம்பூ நமக்கு மேனிக்கு மினுமினுப்பு தன்மையும் கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் பல நோய்கள் 1000க்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்குறது தான் இந்த அற்புதமான மூலிகையான ஆவரம்பூ என்பதை மனதில் பதிவு வச்சுக்கோங்க. நம்மளை மீட் பண்ண வரீங்க 3 மாதம் உள்ளுக்கான ஹெர்பல், அந்த 3 மாதத்துக்கான மூலிகையை நீங்கள் பெறும்போது இதுதான் ஆவராம்பூ தான் அதில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சேஃபானது. நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறை. லோ சுகர் உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணணும். மற்றபடி தாராளமாக சுகர் இருந்தால் கூட இதை எடுங்க. ஏன்னா சுகரோ தைராய்டோ மஞ்சக்காமலோ இருந்தால் வெண்புலியை கட்டுப்படுத்த முடியாது. அது தாறுமாறாக பரவும். அதை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு இது ஒரு சப்போர்ட். அதாவது சுகரையும் வராமல் தடுத்துக்குது, இருந்தாலும் கண்ட்ரோல் படுத்துறது பாயிண்ட்ஸை. அது இல்லாமல் துவர்ப்பு தோலை கறுக்க வைக்கிது. ஓகேங்களா, இது ஒரு மல்டிபிளான ஒரு விட்டமின்ஸ் கொண்ட ஒரு நேச்சுரல் மூலிகை.